ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, டைட்டிலில் பார்த்த மாதிரி அன்னபூர்ணி மூவி போயிட்டுருக்கோம். ஸோ இதில் நான் மட்டும் போகிறேன் இப்போது. பட் நடுவில் ஒரு பர்சன் ஏறுவாங்க, லைக் செலிப்ரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அரல்ஸ் ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஓகேவா? ஸோ அவரை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம். ஆல்ரெடி மணி 9:20 ஆகுது. கரெக்டு, ஆல்ரெடி மணி 9:20 ஆயிடுச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாங் டைம் வீடியோஸே போடலை, பட் அப்கமிங் டேஸில் ஐ ஹோப் நான் அப்டேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஏதோ கார் போகுது, ஐ திங்க் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். வாவ், ஜாக்வார் லெஃப்டில் போகுது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது வண்டி. ஸோ பை த வே, நம்ம கார் வாங்கினது வந்து இன்னும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. நம்ம சேனலை முன்னாடி ஃபாலோ பண்ணவங்களாம் வந்து அவங்களுக்குலாம் தெரியும், நம்ம வந்து ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தோம் கார் வாங்கும்போது. பட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணல நம்ம. அது மோஸ்ட் ப்ராபப்ளி நான் அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சில வீடியோ வந்து கொஞ்சம் கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலேஸ், அது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த விலாகுக்கு அப்புறம் வருதா இல்லை இந்த விலாகுக்கு முன்னாடியே வருதான்றது தெரியல. ஃபைன், கரெக்டாக அப்புறம் நம்ம கிண்டியில் இருக்கோம். இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாலிகிராமம் போகணும். சாலிகிராமம் போயிட்டு அங்கேருந்து ஒருத்தரை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விஆர் மால் போகிறோம். ஓகே, சிக்னல் கரெக்டாக நம்ம முன்னாடி இருக்கவங்களாம் போயிருப்பாங்க, நம்ம வரப்போ கரெக்டாக ஸ்டக் ஆயிரும். இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எப்போ நம்ம அர்ஜென்ட்டாக போகிறோம்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து மாட்டிப்போம், வேறு ஆப்ஷன்ஸே இல்லாமல். ஸோ ஆல்ரெடி டிலேவாக போயிட்டுருக்கேன், இன்னும் 20 மினிட்ஸ் காட்டுது. கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திப்பாரா பிரிட்ஜில் இருக்கும். ஸோ கீழே போயிருக்கலாம், பட் பிரிட்ஜ் வழியாக போகிறது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி அந்த ஸ்பெஷல் பர்சன், அந்த செலிப்ரிட்டி, அவரை பிக்கப் பண்ணியாச்சு. அந்த இல்லை, அவரை பிக்கப் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியா? ஸோ லெஃப்டில் இருக்காரு, அவரே. சரி, ஓகே. ஹாய் 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 ஹாய். இப்போ நான் யாரும் நான் சொல்லிட்டா நீ சொல்றியா? யாரும் எப்படி சொன்னா பரவாயில்ல. நீங்க யாரும் சொல்லவே வேணாமே, சொல்லவே தெரியுமே. அடா 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 சொல்லவே தெரியுமா என்ன? சரி, வேற என்ன இருக்கு இன்னும்? ஸோ ஓகே, யா யுவர்ஸ், உங்கள் குழந்தை இஸ் ஆன் ஸ்கிரீன். நம்ம ஷோல, நம்ம vlogல வந்து இது மாதிரி பெரிய நட்சத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சரி, வேற என்ன இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை மீட் பண்ணது. ஏன்னா ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று மீட் பண்றேன்னு நினைக்கிறேன். 2018 ஒன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து 2023 என்னை கண்டுபிடிச்சு உன்னை பாப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல என் லைஃப்ல. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நேரம் போகணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 14 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கறது வந்து என்னோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து சார் கூட உருட்டலால சீரியஸா. நான் வந்து சைல்ட் ஆர்டிஸ்டா படம் பண்ணிருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் பாதி பேர் நிறைய பேருக்கு வந்து சாரை வந்து ஒரு குழந்தையா தெரியும், இல்லைன்னா ஜி தமிழ்ல ஒரு ஷோல வந்து தெரியும். அது என்ன ஷோ மச்சான்? சாரி மச்சான், தெரியல மச்சான். தெரியும் சொல்றேன். அப்புறம் ஷோ பேர் சொல்ல மச்சான். நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், காமெடி கில்லாடிஸ். காமெடி கில்லாடிஸ்ல வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலி சாரோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது வந்து மாயண்டி குடும்பத்தார்ல ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மெகா ஹிட்டான படம். ஆமா, ஒரு 10 டைரக்டர்ஸ் வந்து நடிச்ச படம். அதுல வந்து சாரோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட கெரியர் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே நிக்குது. இல்ல அப்படிலாம் கிடையாது. அதுல வந்து குழந்தை நட்சத்திரமாக நானும் பாலாஜி அவர்களும் வந்து அவரைன்னு சொல்லிட்டேன். நானும் இவனும் வந்து நடிச்சோம். அப்ப நடிச்சுட்டு ஒரு 10 நாள் பண்ணிருப்போம், 15 நாள் பண்ணிருப்போம் மேடம். 15 நாள் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு போனும் இல்ல. அப்பெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க இல்ல. ஆக்சுவலி உனக்கு என்ன ஒரு 8 வயசு இருக்குமா? அதுல ஏன் நான் 7th படிச்சிட்டு இருந்தேன். நீ அப்ப 7th படிச்சிட்டு இருந்தியா? நீ என்ன படிச்சிட்டு இருந்த? ஆமா, நானும் 8th படிச்சிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். ஒரு வருஷம் எங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு வயசு தான் விஷயம் இருக்கும். பட் ஆனா ஆமா, அந்த லெஃப்ட் தான். அப்ப வந்து 2023 வருஷம் போனதே பிரம்மாண்டமா இருக்கு. 15 வருஷம் ஆச்சுல. ரொம்ப 15 வருஷம். அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு
இப்பயுமே எனக்கு ஞாபகம் இருக்கு, சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சரி சொல்றேன். அது எப்படின்னா நைட்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்துட்டு அப்படியே வந்து கார்ல உட்காந்து ஏதாவது ஜீப் இருக்கும், ஜீப்ல ஏறி உட்காந்துட்டு வந்து நாங்க ஃபன் பண்ணிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் அந்த நைட் ஷூட்லாம் இருந்துச்சு. இதுல உள்ள போயிடலாமா? இதுல போறோம். நைட் ஷூட்லாம் இருந்துச்சு. அது எந்த பாட்டுக்குன்னா அது என்ன போச்சு, வந்தனையா வந்தானோ, அதெல்லாம் நைட் ஷூட்டு. நைட் 2 மணிக்கு குளிர்ல சரியான குளிர். ப்ரிப்பேர்டே எல்லாம் வந்துட்டோம். அன்னைக்கு யார் வீட்டுல போய் ஸ்டே பண்ணோம்? நீங்க தான் வந்த. அதுல நீ வரலையே நினைக்கிறேன். நீ வரல. அந்த இன்னொரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க, சௌமியா. அந்த சௌமியா கூட அந்த பொண்ணு வீட்டுல தான் போய் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரைட். அப்பா கூட்டு போயிட்டாரு. நீயும் சௌமியா வீட்டுல தான் ஸ்டே பண்ண நினைக்கிறேன். அவங்க அம்மா வந்து எங்க கூட ஒரு குட்டி பொண்ணு ஒண்ணு நடிச்சாங்க. 3 பேர் தான் பண்ணோம் அந்த படத்துல. அது எப்படி சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. வெரி ஹாப்பி. ஆமா, அங்க முன்னாடி போனோம். ஆமா. சோ அந்த பாட்டுலாம் வந்து நைட்டு அந்த ஆக்சுவலா அந்த ஷூட் வந்துமா, அந்த பாட்டு எனக்கு வந்துமா. நீ இருந்தடா குட்டி தெரியல. சரி, அந்த பாட்டு நான் இருந்தேனான்னு தெரியல. ஆக்சுவலி எல்லாமே அந்த பாட்டு ஃபுல்லா வந்து ஃபுல் டான்ஸ் ஃபோக்கஸ்டு. அந்த டாப் ஆங்கிள் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ நைட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த சாங்லாம். அந்த சாங் ரெக்கார்டிங் இப்போ ஷூட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக மீட்டே பண்ணுறோம். 13 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மீட்டே பண்ணுறோம். கொஞ்சம் ஏர்லியாக பண்ணியிருக்கலாம். ஸோ பட் மச்சான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பார். இல்லை உண்மையை சொல்லணும். நம்ம வந்து வீக்கெண்டானா ஃப்ரீ, ஆனால் அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக ஷூட்டிங்கில் இருப்பார். இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? சொல்லியிருக்கேன். அது நான் இன்னொன்று சொல்கிறேன். ஆக்சுவலி சார் நடித்த படம் என்ன படம் வச்சா? என்னடா இவ்வளவு கேவலப்படுத்துற? சாரு சாருன்னு சொல்றாங்க, ஆனா கேவலப்படுத்துறாங்க. அன்னபூர்ணி மூவி நடிச்ச ஷோ பேர் ஷோன்னு சொல்ற, ஜீத்தம்னு சொல்ற, ஷோ நேம் தெரியாது. நடிச்ச படம்னு சொல்ற, எதுன்னு சொல்ற, படம் பேர் தெரியாது. அது அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க, சொல்ல தேவையில்லை. அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நடிச்சேன்னு சொல்ற, பார்த்தா உனக்கு அது என்ன வருஷம் தெரியல. மச்சான் வாயில வந்து சொல்லணும்ன்றதுக்காக வந்து என்ன படம் மச்சான் நான் கேக்குறேன். நீ சொன்னல டிக்கெட் புக் பண்ணது யாரு? நீ தான். அவ டிக்கெட் புக் பண்ணது கூட தெரியாது, படம் பேர் தெரியாம புக் பண்ணிருப்பேன். டேய் மறந்துட்ட, டக்குன்னு மறந்துட்ட நீ. இல்ல அதாவது vlogல கொஞ்சம் ஃப்ளோல வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. பட் படம் ஞாபகம் இருக்கு. எப்படி நயன்தாரா மேம் படம் எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதுல மச்சான் நடிச்சிருக்கான். அதனால தான் வந்து படம் நல்லா போய்கிட்டு இருக்கு. வந்து பாருங்க, தேட்டர்ல பாருங்க. ஆமா. அந்த என்ன சொல்றது, ஓன் ப்ரமோஷன். ஆமா, இந்த படத்துக்கு நல்ல டெவலப்மென்ட் பண்ணுங்க. ஆமா, நல்லா படம் போய்கிட்டு இருக்கு. வந்து பாருங்க. இப்போ நாங்க தேட்டருக்கு தான் போறோம். தேட்டர்ல எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். இந்த vlog எப்படா வரும்? இந்த vlog கூடிய சீக்கிரம் வரும். கூடிய சீக்கிரம் மிக விரைவில் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருமா? இல்ல கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் ஏர்லியா போட்டுடலாம். எல்லாமே ஆல்ரெடி திட்டிட்டு இருப்பானுங்க, இவன் வந்து vlog போட மாட்டான், அந்த சேனலை பூட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு. என்ன சேனல்டா? பாலாஜி டாக்ஸ். சரி, பாலாஜி டாக்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன், இந்த வீடியோ தான் பண்ணுவேன். சரி, ஓகே, பை. நாங்க தியேட்டர்ல போயிட்டு உங்களை வந்து கண்டினியூ பண்றோம். ஓகே, பை. என்னப்பா, ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. அப்புறம் ஒரு மூவி பார்த்தாச்சு. கை கொடுங்க நண்பர்களே, படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அப்புறம் என்ன கையா கொடுங்க. படம் எப்படி இருந்துச்சு இப்போ நீங்க தான் சொல்லணும். ஐயோ, கடைசி என்கிட்ட கொடுத்துட்டானே. ஆமா, படம் நல்லா இருந்துச்சு வச்சான். நிறைய பேர் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸா தான் சொன்னாங்க. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ரொம்ப லாகிங்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீ நடிச்சதுலாம் சொல்ல, சீரியஸா படம் நல்லா இருந்துச்சு. இல்ல வச்சா சொல்லணும்ல. அதுக்கப்புறம் வந்து பாக்குற ஆடியன்ஸ் வந்து ஓகே ஃப்ரெண்ட் நடிச்சிருக்காரு இப்படி சொல்றாரு, அது இல்ல, சீரியஸா படம் நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் எப்படி பண்ணிருந்தாரு நீங்க சொல்லவே இல்லையே. யாரு? அவர்தாங்க, பெரிய ஆர்டிஸ்ட்ங்க அவரு. யாரு? ஏய் யூ யாரு வச்ச பெரிய ஆர்டிஸ்ட்? இல்லடா, அவர் சார மறந்துட்டேன். சார் கைய கொடுங்க. தெரியும் தெரியும் நீ என்ன சொல்றேன்னு பாக்கலாம் தான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, சீரியஸா மச்சான் நல்லா பண்ணிருந்தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ நான் எப்படி இருக்கேன்? அப்படியே இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? நீயா அப்படி இருக்க சொல்ல மாட்டேன். சின்ன இல்ல சரி, ஓகே, பேசு. மினியேச்சர் அந்த நீ வந்து இப்போ ஒரு பிக் சைஸ் அதே மாதிரி இருக்க. நான் ரொம்ப பிக் சைஸ் ஆயிருக்கேன் ஆக்சுவலா. பட் ஓகே, பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் மீட் பண்றது. எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் மூமெண்டா இருக்கு.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி உங்க கூட படத்தை பார்த்துட்டு 1 வீக் அப்புறம். அதாவது இந்த படத்தை வந்து பிளான் பண்ணது எப்படின்னு சொல்றேன். இந்த படத்துக்கு பிளான் பண்ணி போனது புயலுக்கே பொறுக்கல. புயல் வந்து ஒரு வாரம் ஆகி, அப்புறம் ஷூட் ஒரு 3 நாள் போன வாரம் மச்சான் பிஸியா இருப்பான். சோ அவனை பிடிச்சி மச்சான் இந்த ஷோ போலாமா அந்த ஷோ போலாமா ஒரே ஓகே அப்படின்ட்டான். இல்ல உண்மையே சொல்லணும்ல, திஸ் சண்டே ஹாப்பி சண்டே அவ்வளவுதான். எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா வந்து பாலாஜி டாக்ஸ் ரைட்டா, வேற லெவல் பாலாஜி டாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் எல்லாமே பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே பாய். ஸோ எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த படத்தையுமே பாருங்க. படத்தை முக்கியமா பாருங்க. அன்னபூர்ணி படம் பாருங்க. ரொம்ப இந்த வீடியோ நீங்க லேட்டா பாக்குறீங்க அப்படின்னா ஓடிடில பாருங்க. ஓடிடில குடிசிங்க வரும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போறது எப்படா போடுங்க. லேட்டா பார்த்தாங்க இந்த வீடியோ லேட்டா பார்த்தாங்க கண்டிப்பா ஓடிடில பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல தியேட்டர்லயோ வந்து நம்ம பண்ண உழைப்புக்கு கொடுக்கணும்ன்றது வந்து நீலேஷ் கிருஷ்ணா தான் டைரக்டர். சூப்பரா பண்ணிருந்தாரு. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து மச்சனுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். அடுத்த வேற படத்துலலாம் வந்து கண்டிப்பா அடுத்த படத்துக்கு இதே ஒரு ரிவ்யூ போடுறோம் கண்டிப்பா. ஆமா, அடுத்த படத்துக்கு தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து சார் பிஸியா இருப்பாரு. அப்பலாம் ஒண்ணும் இல்ல, கூடிய சீக்கிரத்துல ஒரு பிளாக்ல வரேன். கண்டிப்பா. ஆமா, பாலாஜி டாக்ஸ் வந்து அந்த படத்துல வந்து கான்செப்ட் பாத்தீங்கன்னா குக்கிங் பேஸ் பண்ணி தான். மச்சான் வந்து எனக்கு ஒரு நாள் பிரியாணி பண்ணி கொடுப்பான் ஷோரா. ஐ திங்க் இன்னும் ஒரு இந்த வீடியோ வந்து ஆமா நம்ம வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 1 month ஒரு 15 daysக்குள்ளே ஒரு நாள் வந்து நீ எப்போ ரிலீஸ் பண்ணி அதை ஓகே 15 daysல வந்து ஒரு சண்டேல வந்து ஒரு பிளான் பண்ணி அது ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ஓகே கண்டிப்பா. டாடா பை, see you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. இந்த vlog மூலமா உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் so much பாலாஜி. தேங்க்யூ.